வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உழைத்தும் சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்ட நாட்களை மறக்க முடியாத ஒரு காலமாகவே இன்னும் உங்களின் வாழ்க்கை இருந்து கொண்டேதான் இருக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு சோதனைகளில் ஒன்று கடுமையாக உழைத்தும் அதன் பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் ஏற்பட்ட நிலைமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உழைப்பை பற்றி உங்களிடம் சொல்லவே வேண்டாம். யாரேனும் ஏதேனும் ஒரு வேலையை கொடுத்தாலோ அல்லது உங்களுக்கு பிடித்த வேலைக்கு சென்றால் கூட அந்த ஒரு வேலையை எப்படியாவது கணக்கச்சிதமாக முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். காலையில் தொடங்கி இரவு வரைக்கும் ஓடிய நாட்களும் மற்றவங்களுக்காக உழைத்த நேரங்களும், ஆனால் கடைசியில் உங்களுடைய தேவைக்கே பணம் இல்லாமல் தவித்த ஒரு தருணங்களும் உங்களுடைய மனதில் இன்னும் மறையாமல் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். உங்களின் உழைப்பை யாரும் பார்க்காத காலங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். நீங்கள் பட்ட கஷ்டத்தை வெளியில் சொல்லாமல் குடும்பத்திற்காக பொறுத்து கொண்ட ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுக்கு தேவையானதை கூட விட்டு கொடுத்து மற்றவங்களின் தேவைகளை நிறைவேற்றி வைத்த ஒரு நபர்களும் நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் இருந்த வேதனையை யாரும் உணராமல் போன ஒரு தருணங்கள் உங்களுடைய மனதிற்குள் வலியையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி யாரை நம்புவது, ஏன் மற்றவர்களை நம்பக்கூடாது என்ற நிகழ்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஜோதிடத்தில் மேஷம் ராசியான உங்களுக்கு போராட்டங்கள் மூலம் வளர்ச்சி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்துக்காக போராடி அந்த விஷயத்தை அடைய முடியாமல் வாழ்க்கைக்குள்ள தவித்து நிற்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாகவே கிடைக்கும். ஆரம்ப காலங்களில் தடைகள் இருந்தாலும் அந்த அனுபவங்கள் எதிர்காலத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் என்று அனைவராலேயுமே நம்பப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் சந்தித்த பண கஷ்டங்கள் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். ஒரு காலத்தில் பணத்திற்காக கஷ்டப்பட்ட நீங்கள் தான் இனிமேல் பணத்தின் மதிப்பையும் சேமிப்பின் அவசியத்தையும் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது, பணத்தால் என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சிரமப்படும், என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வர்றவர்கள் போறவர்கள் அனைவரும் என்னை இப்படி அவமானப்படுத்துவார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவமானங்கள் பணத்தின் விஷயத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. சுமத்தப்பட்ட பழிகளும் மௌனமான நீதிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமலே போய்விட்டது. நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்கள் மீது வீசப்பட்ட பழி சொல்லும் அவமானமும் உங்களின் தூக்கத்தை கெடுத்த ஒரு இரவுகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உண்மை என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருந்தோம், மற்றவங்களுக்கும் அது தெளிவாகவே புரிந்திருந்தோம். சூழ்நிலை காரணமாகவோ அல்லது பயத்தின் காரணமாகவோ உங்களுக்காக ஒருவர் கூட குரல் கொடுக்க முன்வரவில்லை என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். ஆனாலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஏன் எது இப்படி நடக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட அவமானங்கள் வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறது என்று எதையுமே நீங்கள் நினைத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் வளர்த்தது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிச்சம். ஆனால் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஒரு ஊதியமும் கிடைக்கவில்லை, உண்மையாக இருந்ததற்கு ஒரு அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவில்லை. இதுதான் இன்னும் வரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு தீராத ஒரு விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மற்ற நபர்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்து கொடுத்தும் உங்களை யாருமே புரிந்து கொள்ளாமலும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் என்று வரும் பொழுது யாரும் குரல் கொடுக்க முன்வரவில்லை என்ற ஒரு கவலைகள் தான் அதிகமாகவே உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். உண்மை ஒரு நாள் வெல்லும் என்று நீங்கள் அமைதியாக இருந்த ஒவ்வொரு நிமிடங்களும் நெஞ்சுக்குள் நெருப்பாய் குதித்த ஒரு அனுபவங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அநியாயமாக பழி சுமந்த போதும் காலத்தின் நீதியின் மீது நம்பிக்கை வைத்து அமைதி காத்த உங்களுடைய குணம் இப்பொழுது உங்களை உயர்த்தப் போகிறது என்பதை நீங்களே இப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா, நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசியான உங்கள் வாழ்க்கைக்குள் பிறமொழி பேசக்கூடிய மக்களின் அறிமுகங்கள் இப்பொழுது கிடைக்கும்.
நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இத்தனை நாட்கள் குடும்பத்திலோ அல்லது கணவன் மனைவி வாழ்க்கையிலோ அல்லது பெண் வீட்டார்களின் வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டும், அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் என்றெல்லாம் இதை பற்றியும் நீங்கள் தெரியாமல் அதிகமாக யோசித்துக் கொண்டிருந்த காலங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எந்த முடிவை எடுக்க வேண்டும், எந்த முடிவை எடுத்தால் வாழ்க்கைக்குள்ள நல்ல நிலைமைக்கு போக முடியும் என்று நீங்கள் யோசித்து யோசித்து உங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் நீங்கள் தேடிக்கொண்ட ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். பணிகளில் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட போகிறது. வெளிநாட்டு தொடர்பான பயண வாய்ப்புகளில் ஆர்வங்கள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்பான பயண வாய்ப்புகளில் ஒரு ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க போகிறது. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நுணுக்கங்களை இப்பொழுது அறிந்து கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். வெளிவட்டாரங்களில் உங்களோட மீதான மதிப்பும் மரியாதையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக கிடைத்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாகவே உயர்த்தி கொடுக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் முன் இப்பொழுது உண்மை வெளிப்படக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் நல்ல ஒரு குணத்தையும் தூய்மையான மனதையும் தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகியவர்களும் உங்களுக்கு எதிராக வதந்திகளை பரப்பியவர்களும் தங்களுடைய தவறை உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள பிறக்கும். ஆனால் ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது என்னை இந்த அளவுக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் ஒரு முடிவையும் என்னுடைய வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று இத்தனை நாட்கள் நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு நிலைமையில் இப்பொழுது ஒரு நல்ல முடிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பது போல இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒளியானது பிரகாசிக்கும். உங்களை மட்டம் தட்டி பேசிய மனிதர்களை உங்கள் முன்னால் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகளோ அல்லது உங்களுடைய தவறை நினைத்து வைக்கப்படக்கூடிய நிலைமைகளோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இழந்த மரியாதைகளையும் கௌரவத்தையும் உங்களுக்கு இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். இதெல்லாம் வருகிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜோதிடத்தில் உண்மைக்கு இப்பொழுதும் ஒரு தனி சக்தி உள்ளது என்று அனைவராலேயுமே கூறப்படும். காலங்கள் செல்ல செல்ல மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளியில் தோன்றும். இன்று உங்களை தவறாக நினைத்தவர்கள் கூட உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய உண்மையான எண்ணங்களையும் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்துவிடும். மேஷம் ராசி அன்பர்களே, உங்களை நிரூபிக்க ஒவ்வொரு மனிதர்களிடமும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமே உங்களுடைய வாழ்க்கையின் பதிலாகவே மாறிவிடும். உங்களை குறைத்து பார்த்த இடத்திலேயே உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது ஒரு குரலும் நிச்சயமாக அமையும். இது அமைகிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் நல்ல ஒரு குணத்தையும் தூய்மையான மனதையும் தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகியவர்களும் உங்களுக்கு எதிராக வதந்திகளை பரப்பியவர்களும் தங்களுடைய தவறை உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள பிறக்கும். ஆனால் ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது என்னை இந்த அளவுக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் ஒரு முடிவையும் என்னுடைய வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று இத்தனை நாட்கள் நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு நிலைமையில் இப்பொழுது ஒரு நல்ல முடிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பது போல இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒளியானது பிரகாசிக்கும். உங்களை மட்டம் தட்டி பேசிய மனிதர்களை உங்கள் முன்னால் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகளோ அல்லது உங்களுடைய தவறை நினைத்து வைக்கப்படக்கூடிய நிலைமைகளோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இழந்த மரியாதைகளையும் கௌரவத்தையும் உங்களுக்கு இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். இதெல்லாம் வருகிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜோதிடத்தில் உண்மைக்கு இப்பொழுதும் ஒரு தனி சக்தி உள்ளது என்று அனைவராலேயுமே கூறப்படும். காலங்கள் செல்ல செல்ல மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளியில் தோன்றும். இன்று உங்களை தவறாக நினைத்த